மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எப்போது உயர்த்தப்படும் அப்படின்ற தகவலும் புதிய விண்ணப்பங்கள் பற்றிய தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. பெண்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக இணைய விரும்புபவர்கள் விண்ணப்பிக்கும் முறை மற்றும் உதவித்தொகை 2500 உயர்த்தப்படுவது குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இதுவரை மகளிர் உரிமை தொகை பெறாதவர்கள் மற்றும் புதிதாக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் இணையதளம் வாயிலாக முதலமைச்சரின் தனி பிரிவில் மனு அளிக்கலாம் என்றும், சேவை மையங்கள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்கள் மூலமாகவும் தகுதியான சான்றுகளுடன் விண்ணப்பிக்க வசதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு புத்தகத்தின் விவரங்கள் மற்றும் வருமான சான்றிதழ் ஆகியவற்றை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். தற்போது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 1000 உரிமை தொகையை 2500 உயர்த்த வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு. இது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ள தகவல் படி பார்த்தீங்கன்னா, அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த திட்டத்தில் தங்களை புதிதாக பதிவு செய்து கொள்ளும் பெண்களுக்கு எதிர்காலத்தில் இந்த 2500 ரூபாய் தொகை உயர்த்தப்படும் அப்படின்ற புதிய அறிவிப்பு எப்போது வெளியாகுமோ அப்போது இந்த புதிய பயனாளிகளுக்கும் பழைய பயனாளிகளுக்கும் அனைவருக்குமே இந்த தொகை கிடைக்கும் அப்படின்ற தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஆகையால புதிதாக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் நாம் சொல்லியிருக்கபடி அந்த அடையாள அட்டைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சேவை மையங்கள், வட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் முதலமைச்சரின் உடைய தனி பிரிவில் கூட மனு அளிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. 1000 ரூபாய் யார் யாரெல்லாம் வாங்கி கொண்டு இருக்கீங்களோ ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. நான் வாங்கலை அப்படின்னா இல்லை அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து உங்களுக்காக புதிய அப்டேட் காத்து கொண்டு இருக்கு.